2 நாள் கழிச்சு சுதர்சன் வீட்டுக்கு வந்தாரு. என்ன இந்த ஆள் தங்கச்சியை பார்த்துட்டு வரேன்னு போனாரு, வரும்போது குடும்பத்தை கையோட கூட்டிட்டு வந்துட்டாரே. என்ன சொல்ல போறாருன்னு ஒன்றும் புரியலையே. வாங்க நீ, வாங்க வாங்க. பசங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். வாங்க வாங்க உட்காருங்க. என்னங்க பிரயாணம் எப்படி இருந்துச்சு? எதனா சாப்பிட்டீங்களா? டிஃபன் ரெடி பண்ணட்டுமா? டீ எடுத்துட்டு வரட்டா? யாருன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா டீ குடிக்கிறீங்களா, டிஃபன் சாப்பிட்றீங்களான்னு கேட்கக்கூடாது. எடுத்துட்டு வந்து கையில கொடுக்கணும். எத்தனை வாட்டி உனக்கு சொன்னாலும் புத்தியே வராது. போ, ரெடி பண்ணி கொண்டு வா. பத்தியா இந்த ஆளுக்கு வாய, தங்கச்சி பக்கத்துல இருந்தானே சவுண்டு ஏறுது. இருக்குது இருக்குது, ரூமுக்கு வரட்டும், அப்போ வச்சுக்கிறேன். சரிங்க, இதோ கொண்டு வரேன். அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி டிஃபன் ரெடி பண்ண அங்கிருந்து போயிட்டாங்க. நிலா குட்டி, உங்க அத்தை வந்திருக்காங்க. என்ன அத்தை கிட்ட பேசாம அமைதியா இருக்க? அத்தை நல்லா இருக்கீங்களா? என்ன வள்ளி, நிலா குட்டி எவ்வளவு ஆசையா நல்லா இருக்கீங்களா அத்தைன்னு கேக்குறா. பதில் சொல்லு, எதுக்கு உம்முன்னு இருக்க? நல்லா இருக்க நிலா குட்டி, நீ எப்படி இருக்க? வசு குட்டி எப்படிமா இருக்க? நல்லா இருக்க அத்தை. நல்லா இருக்கேன். போதும் வள்ளி, இதுக்கு மேலேயும் உம்முன்னு இருக்காத. குழந்தைங்க கூட ஜாலியா இரு, நல்ல வேலைக்கு சாப்பிடு, பசங்களை கவனிச்சுக்க, அமைதியா சந்தோஷமா இரு. சரியா? நீ அங்க இருந்தா உடம்பே கெட்டு போயிடுச்சு. அதுக்குதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்தும் அப்படியே இருக்க. சரி கண்ணு, நான் எவ்வளவோ சொன்னேன் நான் வரல, நான் அங்கேயே இருக்கேன்னு. நீங்க தான் என்னை வலுக்கட்டாயம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. அண்ணி என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குண்ணே. அவ ஒன்னும் சொல்ல மாட்டா. அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நீ இங்க சந்தோஷமா இருக்கணும். எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். சரியா? நம்ம தினமும் வருஷம் எல்லாம் பிறக்க போறது கிடையாது. இந்த ஜென்மத்துல நீயும் நானும் அண்ணன் தங்கச்சி. இனிமே நான் உன்னை எப்பவுமே யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ணே, உன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணே. உனக்கு என் மேல எவ்வளோ பாசம். நம்ம சின்ன வயசுல எவ்வளோ அன்பா பாசமா இருந்தோமோ, இப்பயும் என் மேல அந்த அன்பையும் பாசத்தையும் காட்டுறியேனே. அண்ணி வந்தோடனே நீ மாறிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ மாறலனே. நீ அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் என் அண்ணன் தானே. சரி, உங்க அண்ணி முன்னாடி எதையும் காட்டிக்காம சந்தோஷமா இரு. சரியா? அவ முன்னாடி நம்ம எப்பவுமே சீப் ஆகக்கூடாது. ஓகே? சரிங்க அண்ணே. டேய் பிரேம், நிலா குட்டி உங்ககிட்ட பாசமா பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்னடா நீ அவகிட்ட பேசாம இருக்க? பேசு. ஹாய் நிலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு மாமா. நிலா குட்டி, பிரேம் உனக்கு மாமான்னு தெரியுமா? அப்ப சொன்னாங்க அத்தை, பிரேம் மாமா வருவாங்க சொல்லிட்டு. வசுக்குட்டி, நீ பிரேம் மாமாவை என்ன கூப்பிடுவ? பிரேம். பாருங்கண்ணே, அவளை விட பெரியவ நிலா குட்டி எவ்வளவு அழகா மாமான்னு கூப்பிடுறா. ஆனா இவளை பாருங்க, பிரேம் கூப்பிடுவாளாம். விடுமா வள்ளி, அவ குழந்தைல, அவளுக்கு என்ன தெரியும்? வச்சு சாப்பிட்டியா? என்னண்ணே சாப்பிட்டியான்னு பிரேம் கேக்குறா, அதுக்கு அவ பால் குடிச்சிட்டேன்னு சொல்றா. அவ வெறும் பால் தான் குடிப்பாளா? அப்படி இல்லம்மா, அவ எல்லாம் சாப்பிடுவா. ஆனா யாரு சாப்பிட்டியான்னு கேட்டாலும் பால் குச்சிட்டேன் அப்படிதான் சொல்லுவா. அவ சொல்றது கேட்ட எல்லாரும், ஏன் இன்னும் பாப்பாக்கு சாப்பாடுலாம் கொடுக்க ஆரம்பிக்கலையா, வெறும் பால் மட்டும் தான் கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. ஆனா அவ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பால் குச்சிட்டேன்னு மட்டும்தான் சொல்லுவான்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். திரும்ப நாங்க எல்லாருக்கும் அதை திரும்ப சொல்லுவோம். ஓ அப்படியானே. இருந்தாலும் அவ பால் குச்சிட்டேன்னு சொல்றது ரொம்ப கியூட்டா அழகா இருக்குனே. சரிம்மா, வந்ததுல இருந்து நின்றுட்டே இருக்க. மேல ரூம் காலியா இருக்கு. அந்த ரூம்ல நீயும் பசங்களும் இருங்க. பேக் எல்லாம் எடுத்துட்டு மேல போ. அண்ணி டீ போட்டு கொண்டு வருவா. சரிங்க அண்ணே. ஸ்ரீதேவி டீ போட்டுட்டு வரேன்னு கிச்சனுக்குள்ள போனவன் ரொம்ப நேரம் ஆகியும் வரலன்னு சுதர்சன் அவங்கள தேடி கிச்சனுக்கு போனாரு. ஏய் ஸ்ரீதேவி, டீ போட்டு வரேன்னு கிச்சனுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? எவ்வளவு நேரமா டீ போட்டுட்டு இருக்க? ரொம்ப முக்கியம் இப்போ உங்க 2 பேருக்கும் நான் டீ போட்டு கொடுக்கறது. எனக்கு முதல்ல ஒரு உண்மையை சொல்லுங்க. என் தங்கச்சி வீட்டுக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இந்த 1/2 மணி நேரத்துல இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துருக்கலாம். ஆனா நீ
வந்தவங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கறதுக்கு இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம்? என்ன உண்மை தெரியணும் உனக்கு? என்ன தங்கச்சி வீட்டில் இருக்கானே ரொம்ப வாய்ஸ் ஏறுது, கொஞ்சம் கம்மியா இருங்க. என்ன வண்டியில தானே வந்தீங்க, வர வழியில எங்கன்னா இறங்கி பஸ்ல இருந்து இறங்கினா டீ குடிச்சிட்டு வந்திருப்பீங்கன்னு கம்முன்னு இருந்தேன். ரொம்ப ஓவரா பண்றீங்க. வந்தவங்கள கேட்க கூடாது, வச்சு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. நீங்களெல்லாம் இவ்வளோ நாளாக கேட்டாதான் வச்சு கொடுத்தேனா? என்ன தாண்டி உன் பிரச்சனை? டீ தானே போட்டு கொடுன்னு. அதுக்கு எதுக்கு நீ இப்படி கத்திட்டு இருக்க? சீக்கிரம் போய் டீ போட்டு கொண்டு வா. பாவம் ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. டீ எல்லாம் போடுறேன், கொதிச்சுன்னு தான் இருக்கு, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஆமா, போய் தங்கச்சியை போய் பார்த்துட்டு தானே வரேன்னு போனீங்க. வரும்போதே தங்கச்சியும் பிள்ளை குட்டிங்க எல்லாரையும் கையோட கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஓ, பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க, சம்மர் ஹாலிடேஸ்க்கு இங்கே இருந்துட்டு போகலான்னு கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? ஹாலிடேவா? இனிமே அவங்களுக்கு எல்லாமே இங்க தாண்டி டே ஃபுல்லா. இனிமே அவங்க எல்லாம் இங்க தான் இருக்க போறாங்க. ஸ்கூல் ஓப்பன் ஆன உடனே பிரேம நம்ம நிலா குட்டி படிக்கிற ஸ்கூல்லே சேர்த்து விட போறேன். என்னது, இங்க இருக்க போறாங்க? அவனை இங்க ஸ்கூல்ல சேர்க்க போறீங்களா? ஏன், எதுக்கு? என்ன திடீர்னு என்ன எதுவுமே கேட்காம எல்லா முடிவும் நீங்களே எடுத்துட்டு இருக்கீங்க? என்னடி, இந்த முடிவெல்லாம் நான் தான் எடுப்பேன். அது எதுக்கு நான் உன்னை கேட்கணும்? உன்னை கேட்க வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது. ஏன் வச்சானே நான் இங்க தான் ஸ்கூல் சேர்க்க போறேன். என் தங்கச்சி என் பிள்ளைங்கெல்லாம் இங்க தான் இருக்க போறாங்க. என்னங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா பேசிட்டே இருக்கீங்க, நான் அமைதியா இருக்கிறேனா? எனக்கு கொண்டு பிபி ரேஸ் ஆச்சு, அப்புறம் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். என்ன ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்க, எல்லா முடிவும் நீங்களே எடுத்துடுவீங்களா? அப்ப நான் எதுக்கு? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். போ, உங்க அம்மா வீட்டுக்கு நீ போ. நான் போக வேண்டாம் சொன்னேன். உனக்கு எப்பெல்லாம் உங்க அம்மா வீட்டுக்கு போகணுமோ போய் பார்த்துட்டு வா. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னது போயிட்டு வரதுக்குல, இனிமே நான் வர மாட்டேன்றதுக்கு. என்னடி உன் பிரச்சனை? என் தங்கச்சி இங்க வர்றது உனக்கு பிடிக்கலையா? அவளுக்கு யாரு இருக்கா? நம்ம தானே பார்த்துக்கணும் அவளை. என்னமோ அவன் 2 நாள் வந்திருக்கா பிள்ளை குட்டியை கூட்டிட்டு, நான் பார்க்காத மாதிரி பேசுறீங்க. 2 நாள்னா நானும் சூப்பரா பார்த்துப்பேன். அவன் நிரந்தரமா இங்கேயே இருக்கணுங்கிறீங்க. இங்கேயெல்லாம் என்னால வச்சுட்டுலாம் பார்க்க முடியாது. உங்களுக்கு என்ன பணம் மரத்துல காய்ச்சி தொங்குது? ஒரு 3 பேரை பார்த்துக்கணும்னா சும்மா ஆகாதுங்க. எவ்வளோ செலவு இருக்கு தெரியுமா? அவனை ஸ்கூல் சேர்க்கணும்னா எத்தனை லட்சம் கட்டினா தான் அந்த ஸ்கூல்ல சேர்க்க முடியும். என்னடா இஷ்டத்துக்கு நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன புள்ள குட்டிங்களா? இல்லை, நமக்கும் 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. அதுங்களையும் படிக்க வச்சு ஆளாக்கி பெருசாக்கி அதுங்க கல்யாணம் பண்ணி எவ்வளோ வேலை இருக்கு, எவ்வளோ செலவு இருக்குன்னு தெரியுமா? இதில் வேற அவங்க 2 பசங்க வேற நம்ம எப்படி பார்த்துக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. ஒரு 2 நாள் வச்சிருந்து பார்த்து அமுச்சு விடுங்க. அவங்களுக்கு எவ்வளோ செலவாகுதுன்ற பற்றி நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? அவங்களுக்கு ஒழுங்காக வேலைக்கு ஆக்கி போடுறது மட்டும்தான் உன் வேலை. இந்த வேலையை நீ செய்ய தேவையில்ல. அவங்கக்கிட்ட எதனா தேவையில்லாத பேசி என் தங்கச்சி அழ வச்சோ பிரச்சனை பண்ணியோ பண்ண சொன்ன பாரு, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு. நீ போ தேவையில்ல, நானே இட்டுன்னு போய் விட்டுட்டு வந்துடுவேன். திரும்ப வரா மாதிரி இல்லை, நிரந்தரமா ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க மாறிட்டீங்க. இதுக்கு முன்னாடி என்கிட்ட எவ்வளோ அன்பா இருப்பீங்க. இப்போ உங்க தங்கச்சி வந்த கையோடையே என்னை இட்டுட்டு போய் எங்க அம்மா வீட்டுக்கு விட்டுலாம் சொல்றீங்கல்ல. நீங்க இத்தனை நாளா உங்க பொண்ணுக்கோசரம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ உங்க தங்கச்சிக்கு ஆக்கி கொட்டுறதுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சிருக்கீங்களா? நான் இந்த வீட்டு வேலைக்காரியா? இப்போ எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? நீ அழுவுறத என் தங்கச்சி பார்த்தனா எவ்வளோ ஃபீல் பண்ணுவா. நம்ம வந்ததும் வராததுமா அண்ணனும் அண்ணியும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நினைச்சு அவ இங்க இருக்கிறதுக்கே வேணான்னு சொல்லிட்டு வாடி. அவ கூட வரமாட்டேன்னு தான் சொன்னான். நான் அவளை நீ நல்லா பாத்துக்குவ, உங்க அண்ணி ரொம்ப நல்லா பாத்துக்குவான்னு உன் மேல சொல்லிதான் நான் கூப்பிட்டு வந்தேன். இப்ப நீயே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணினா அப்புறம் அவளால எப்படி இருக்க முடியும்? நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் எது சொன்னாலும் உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நீங்க தானே கஷ்டப்படணும். 2 பேருக்கு கஷ்டப்படுறதே பெரிய விஷயம். இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படணும்னா நீங்க எவ்வளவுதான் உழைப்பீங்க? அதுக்கு தான் சொன்னேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். சரி ஸ்ரீதேவி, நீ எதுக்கு சொல்றனே எனக்கு நல்லா புரியுது. செலவெல்லாம் நம்ம பொறுமையா பார்த்துக்கலாம். சீக்கிரமா டீ போட்டு கொண்டு வா. என் தங்கச்சி அப்புறம் வருத்தப்பட போறா. நீ முதல்ல அலைய நிறுத்து, என் தங்கச்சி வந்துட போறா. இந்த மாதிரி ஸ்ரீதேவி அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்த உடனே சண்டையை போட்டு வீட்டையே ரணகலமாக்குனாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.